சார், இன்றைய காலத்துல இந்த இளைஞர்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. இது எதனால சார்? அதுக்கான விளக்கம் குடுங்க சார். கண்டிப்பாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம தனியா வாழ்ந்துடலாமான்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே இருக்க செய்யுதுன்னா, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ என்ன சொல்றது கலியுகம்னு சொல்றோம்ல. நாம முன்னாடி வந்து ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்பாங்க. இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஜெனரலா ஃபீமேல்ஸ்க்கும் வந்துச்சு. சார், இப்போ சொன்ன மாரி இப்போ வம்சாவழி இப்போ வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கா சார்? கண்டிப்பாங்க. பெற்றோர் வந்து தன் வம்சம் வளரணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அடுத்த ஜெனரேஷன் வரணும்னா கரெக்டான வயசுல திருமணம் நடக்கும். குழந்தை பிறந்தா மட்டும் தான் அடுத்த ஜெனரேஷன் வரணும். இப்போ இந்த இளைஞர்களுக்கு இதை தள்ளி போகிறதுனாலே இந்த விரக்தி வந்துரும். இந்த விரக்தி வந்தாலே ஃபஸ்ட்டு திருமணம் தடையாகும். அடுத்து குழந்தை பிறப்பு தடையாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நம்ம யார் கூட இருக்கோம், அவங்கள்ட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி திருமணம் அப்படின்னாலே இப்போது இந்த காலகட்டத்துக்கு எல்லாருமே திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்க போகிறாங்க. ஸோ திருமணம் தாமதமாகுது, திருமணம் ரொம்ப வயதாகி லேட் ஆகுது, இதனால் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு நமக்கு அழகாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் வெங்கடேஷன் சார் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட தான் இந்த கலந்துரையாடல் நடத்த போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஃபஸ்ட்டு தருணத்தில் ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணம் சார்ந்த கேள்விகள். திருமணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பு முனை. எல்லார் வாழ்க்கையிலும் சொல்லலாம். திருமணங்கிறது ஒரு முக்கியமான ஈவெண்ட். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின். ஸோ ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுறதே திருமணம் தான் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக திருமணத்தை பற்றி பார்ப்போம். சார், இன்றைய காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. இது எதனால சார்? அதுக்கான விளக்கம் கொடுங்க சார். கண்டிப்பாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம தனியாக வாழ்ந்துடலாமான்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே இருக்க செய்யுதுன்னா, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ என்ன சொல்றது கலியுகம்னு சொல்கிறோம்ல. நாம முன்னாடி வந்து ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்பாங்க. இப்போ நம்ம இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஜெனரலாக ஆணுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. இப்போலாம் பெண்களுக்கும் அந்த எண்ணம் நிறையா இருக்குது. நம்ம இண்டிபெண்டண்ட்டாக வாழ முடியும் இந்த உலகத்தில். ஏன்னா எல்லாருமே எம்ப்ளாய்டு ஆகிடும். முன்னாடி வந்து பெண்கள் வந்து அவ்வளோ வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஒரு ஆணை சார்ந்தே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு சிந்தனையே இருக்காது. இப்போ என்னென்னா நம்மளால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் லைஃப்பில். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, இண்டிபெண்ட்டாக எல்லோரும் செய்ய முடியுது. அந்த சிந்தனை இன்றைய கால இளைஞருக்கு 2 பேருக்குமே சொல்லலாம். ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த முடியும்னு. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களை டெய்லி பார்க்குறாங்க. வீட்டில் நடக்கிற சண்டைகளாக இருக்கட்டும், வெளியில் கேள்விப்படுறதா இருக்கட்டும், இந்த சண்டைகள்லாம் கேட்டு திருமணம் அவசியமான ஒரு தோற்றம் வந்தது இன்றைய கால இளைஞர்களுக்கு. அதனாலே ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு கரெக்டான அந்த திருமண வயசில் பெண்ணோ ஆனால் இந்த வீட்டில் போய் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் பெற்றோர்கள் கேட்பாங்க, இன்னும் கல்யாணத்தை பார்ப்போம். இல்லை வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம். இது ஃபஸ்ட்டு அதே தள்ளி போகுது. இந்த கால இளைஞர்களுக்கு அதே தள்ளி போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிந்தனை இளைஞருக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்தந்த காலகட்டத்தில் எது நடக்கணுமோ அது நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக கொண்டு போக முடியும். நம்ம வாலண்டியராக எதுவுமே தள்ளி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, திருமணத்தை தயவுசெய்து தள்ளி போடாதுங்க. நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்புறமா என்ன வரன்னு தேடினா கூட ஐயா அடிக்கடி கிளாஸில் சொல்லுவாங்க, நமக்கு வர பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸில் கரெக்டாக ஏறிக்கணும். அந்த பஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு கூடாது. ஐயா வந்து கிளாஸில் நீங்கள் கிளாஸ் வகுப்பு படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். கிளாஸில் சொல்லுவாங்க, அந்த பஸ்ஸு வரப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கான பஸ்ஸுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் அந்த தருணத்தில் நம்மளுக்கு அந்த அதான் சொல்லலாம் 3ஆம் ஆக்டிவேட் ஆகிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக 3-4 பஸ்ஸு கண்டிப்பாக வரும். அந்த பஸ்ஸில் கரெக்டாக ஏறணும். ஸோ ஏறலைன்னா இந்த பிரச்சனை நடக்கும்னா தள்ளி போகிறதுக்கு மெயின் காரணமே நம்ம வர பஸ்ஸில் ஏறாத காரணம் தான். அதனால் இந்த இளைஞருக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன், தயவுசெய்து திருமணத்தை தள்ளி போடவே கூடாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இளைஞர்கள் வந்து கரெக்டாக நமக்கு வரக்கூடிய அந்த காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னீங்க. சரி, இப்போ சொன்ன மாதிரி இப்போது வம்சாவழி வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கா சார்? கண்டிப்பாங்க. பெற்றோர் வந்து தன் வம்சம் வளரணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வரணும்னா கரெக்டான வயசில் திருமணம் நடந்து குழந்தை பிறந்தால் மட்டும் தான் அடுத்த ஜென்ரேஷன் வரணும். இப்போ இந்த இளைஞர்களுக்கு இதை தள்ளி போகிறதுனாலே இந்த விரக்தி வந்துடும். இந்த விரக்தி வந்தாலே ஃபஸ்ட்டு திருமணம் தடையாகும், அடுத்து குழந்தை பிறப்பு தடையாகும். ஸோ அதனால் திருப்பி காலத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ வம்சம் ஆக்சுவலி நம்ம திருமணம் வந்து இரு மனத்தை இணைப்பது தான் திருமணம். ஒரு மனம் மட்டும் கிடையாது, இரு குடும்பத்தை இணைக்கிறது தான் திருமணம்.
இப்போது ஜாதகம் அப்படிங்கிறது இப்போ திருமணத்துக்காக கண்டிப்பாக எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க சார். இது வரைக்கும் ஜாதகம் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த கல்யாண வயது வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு ஜோதிடர்ட்டையும் போய் என் பையனுக்கு இப்போ கல்யாணம் நடக்குமா, என் பொண்ணுக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதி மூலயமா எவ்வளோ ஒரு துல்லியமாக சார் அந்த ஜாதகம் பார்த்து இந்த காலகட்டம் தான் நமக்கு திருமணத்துக்கான காலகட்டம் அப்படிங்கிறத துல்லியமாக எப்படி சார் சொல்லலாம்? கண்டிப்பாக மேடம். அக்ஷய லக்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நிகழ்வையும் அவ்வளோ துல்லியம் பார்க்க முடியும். திருமணம் மட்டும் கிடையாது, எல்லா நிகழ்வையும் நமக்கு அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும். திருமணம் சார்ந்து என்னென்னா, இப்போது யாருக்கு நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் சரி, ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, தன் குழந்தைக்குன்னு வரப்போ கண்டிப்பாக ஜாதக புக் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஜோதிடர் நாட்டி போவாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்க்கலாம். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, ஒரு பிரபலமாக இருப்பாங்க, ரொம்ப நாஸ்திக பேசுவாங்க. நீங்கள் டிவியில் கூட பார்த்துக்கலாம், நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. ஆனாலும் அந்த பிரபலங்கள்லாம் என்னென்னா, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைக்குன்னு வரப்போ கண்டிப்பாக ஜோதிடர் அவங்க ஜாதக புக்கு எடுத்துகிட்டு ஜோதிடர் போவாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. மறைமுகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாமலாம் இல்லை. இன்னும் திருமணம் கூட அந்த நாஸ்திகனாக இருந்தால் கூட இந்து முறைப்படியோ இல்லை அவங்க என்ன கடவுள் கும்பிடுவாங்க அந்த முறை சம்பிரதாயம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பெற்றோருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு எண்ணம். அது நீங்கள் நான் இல்லை, என்னோடய பெற்றோர் கிடையாது, உங்கள் பெற்றோர் இருக்குது. எந்த பெற்றோராக இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். அதனால தான் மெயினாக ஜோதிடர் நாடி போகிற காரணமே, ஒரு திருமணத்துக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்து பிடிச்சாச்சு, நம்மளுக்கு 30-40 வயசு ஆகுது, ஆனால் நம்மளோட சங்கதி கஷ்டப்படக்கூடாது எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நீங்களே பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் சொல்கிறேன், பார்க்குறது தப்பு கிடையாது. ஜோதிடம் பார்க்க ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிறது நம்மளோட ராசி கட்டங்க சொல்கிறோம்ல, நம்ம எப்படி அமைப்பு இருக்கும், திருமணம் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்மளை எப்படிப்பட்ட பொண்ணு வரும், எப்படிப்பட்ட ஆண் வரும்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து ஈஸியாக கணிக்கலாம். அதுவும் நம்ம ஏஎல்பியில் சிறப்பாக பார்க்க முடியும். ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். நீங்கள் பார்த்தாலும் அதே பலன், நான் பார்த்தாலும் அதே பலன். இப்போது ஜாதகம் பார்க்குறாங்க சார். இப்போ ஜாதகம் பார்த்து எல்லாமே பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது. இது எதனால் சார்? நல்ல கேள்வி. பிரச்சனை எப்போயுமே எல்லாருக்குமே இருக்கும். அது திருமணம் இருந்தாலும் சரி, ஒருத்தர் திருமணம் பண்ணிக்காமல் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை சமாளிக்க தான் வாழ்க்கையே. வாழ்க்கையில் பிரச்சனை சமாளித்தா தான் வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். வாழ்கிறது வாழ்க்கைங்கிறது நம்ம டெய்லி பிரச்சனை பார்த்து தான் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் ஜோதிடம் பார்க்கங்கிறோம். இப்போ திருமணம் சில பேர் ஜோதிடம் பார்த்துருப்பாங்க. என்ன சொல்கிறது, பாரம்பரியத்தில் நம்ம எந்த மெத்தடையும் தப்பாக சொல்லக்கூடாது. பாரம்பரியத்தில் அந்த காலகட்டத்தில் பொறுத்த இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று அவங்க ஜென்ம லக்னத்தை வச்சு பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அது கால்குலேஷன், நிறைய கால்குலேஷன். நம்ம ஏஎல்பியில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். பாமர மக்களும் பார்க்க முடியும், பொறுத்த இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். நான் இப்போ சொல்கிறேன், ஜென்ரலாக ஒரு ஆண் பெண்ணுக்கு சண்டை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு ஜென்ரலாக உங்கள் ஏஎல்பி எடுத்து போடுவாங்க. ஏஎல்பி ஆப்பில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போடுங்க. உங்களுக்கு ஒரு ஏஎல்பி வரும். அதேமாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கணவனும் மனைவிக்கு ஒரு ஏஎல்பி வரும். அதை செக் பண்ணி பாருங்கள். 6-8 இருந்தால் கண்டிப்பாக சண்டை வரும்னா கண்டிப்பாக சண்டை வரும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, கணவனுக்கும் மனைவிக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆணுக்கு மகர ஏஎல்பி போட்டு வச்சுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மிதுனம் ஏஎல்பி போச்சுன்னா, ஸோ மகரத்தில் என்றப்போ அது 6 இருக்கும், மிதுனத்துலேருந்து என்றப்போ 8 இருக்கும். அது 6-8 பேசி சொல்கிறதுல போது 6-8ங்கிறோம். ஏஎல்பி 2 பேருக்கும் 6-8 இருந்ததுன்னா கண்டிப்பாக சண்டை வரும்னா கண்டிப்பாக சண்டை வரும். ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம், ஏஎல்பினா உடல் ஒத்து போதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள சண்டை, கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் யாராக இருக்கும், நீங்கள் இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, உடனே அந்த ஏஎல்பி ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் இது போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஏஎல்பின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கு போட்டு பாருங்கள். கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6-8 இருக்கும். அதே மாதிரி ஏஎல்பி மட்டும் இல்லை, ஏஆர்பின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஏஎல்பி சாஃப்ட்வேரில் இதே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்னா ஏஆர்பின்னு இருக்கும். இதான் மனப்பொருத்தம்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி ஏஆர்பியும் 6-8 இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இருக்காதுன்னா இருக்காது. அவ்வளோ சிம்பிளிஃபையாக நம்ம ஐயா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒரு ஆப் இருக்கும், ஃப்ரீ ஆப்பு தான். அதில் உங்கள் டேட்டு, டைமு, பிளேஸ் இதை போட்டுக்கோங்க. உங்கள் ஏஎல்பி என்னன்னு பாருங்கள், உங்கள் ஏஆர்பி என்னன்னு பாருங்கள். அதேமாதிரி உங்கள் கணவனோ மனைவிக்கு அதே மாதிரி போடுங்க. அவங்களுக்கு ஒரு ஏஎல்பின்னு இருக்கும், ஒரு ஏஆர்பின்னு இருக்கும். ஏஎல்பி டு ஏஎல்பி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏஆர்பி டு ஏஆர்பி என்ன இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டும் 6-8 அந்த இடத்துலேருந்து என்றப்போ 6ஆவோ 8ஆவோ இருந்ததுன்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா இருக்க தான் செய்யும், சண்டை இருக்க தான் செய்யணும். அந்த காலகட்டத்தில் சண்டை இருக்க தான் செய்யும்.
ரொம்ப அழகாக இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம ஏஎல்பி சாஃப்ட்வேர் மூலயமாவே தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க சார். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வயது வித்தியாசம். இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து எனக்கு 2 வயசு வித்தியாசம், இல்லை என்னோட 1 வயசு வித்தியாசம் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் முன்காலத்தில் அப்படி இல்லை இல்லையா? முன்னாடி வந்து நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கவங்கலாம் பெரியவங்க வந்து ஒரு 10 வயசு வித்தியாசத்துலலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. ஆனா, இப்போ 2 வயசு, 1 வயசு வித்தியாசத்திலே நெறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. இது எதனால சார்? இது நான் ஒரு முக்கியமான கேள்வி தான். முன்னாடிலாம் ஜென்ரேஷன் வந்து கேப் வந்து 14 வருஷம்பாங்க. ஒரு தலைமுறைக்கு வந்து 14 வருஷம்பாங்க நார்மலா. ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் ஜென்ரேஷன் கேப்பே 14 வருஷம் முன்னாடி கால்குலேட் பண்ணுவாங்க. அது நம்ம இதிகாசத்துல சொல்றோம். அந்த 14 வருஷம் வனவாசம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைமுறைங்கிறது 14 வருஷம். ஆனா இந்த காலகட்டத்தில அப்படி கிடையாது. டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டா வளருது. நம்ம இன்னைக்கு ஒரு தெருவுக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த தெருவு அதே ஊருக்கு போறப்போ எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த மாற்றம் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாததுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அங்கே பில்டிங்கே இருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போலாம் உலகம் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ அதனால தான் இப்போ ஜென்ரேஷன் கேப் கூட சொல்லுங்களேன். இப்போ 2 வயசு 3 வயசு டிஃப்ரென்ஸ்னால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இதே 6 வயசோ 10 வயசோ மேனேஜ் வச்சு அவங்க ஜென்ரேஷன் நம்மளுக்கும் டெக்னாலஜி வைஸ் ஒரு நார்மல் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே நம்ம பசங்க அதோட ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு தான் இந்த நம்மளோட என்ன சொல்கிறது எண்ண ஓட்டமே ஜாஸ்தியாச்சு, அவங்க கற்பனை திறன் ஜாஸ்தியாச்சு, அவங்க அறிவுத்திறன் ஜாஸ்தியாச்சு. இந்த கேப் தான் இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ முன் காலத்துலலாம் ஒரு 10 வயசு வித்தியாசம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இப்போலாம் ஒரு 3, 4 வருஷம் வித்தியாசம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கும் நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொல்லணும்னா, அந்த சனி ஆதிக்கம் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வயசு வித்தியாசம் இருக்குன்னா இருக்க தான் செய்யும். அதேமாதிரி ராகு சம்மந்தப்பட்டாலும் கண்டிப்பாக வயசு வித்தியாசம் இருக்குன்னா இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க ஆரம்பித்தாலே தெரிஞ்சிடும். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயசு வித்தியாசமும் சரி, ஸ்டேட்டஸ் வித்தியாசமும் பார்க்கலாம். நம்ம ஜோதிடத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்து திருமணம் பண்ணலாம். ரொம்ப அழகா அந்த திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு அழகா பதில் சொன்னீங்க சார். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுலையும் உங்களை நிறைய ஒரு கேள்விகளோட வரேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.